பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு கலப்பிடம், பழைய வாழ்வின் பழக்க வழக்கங்கள், இன்னும் அந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எதை விட்டு தேவன் உங்களை விடுவித்தாரோ அதிலிருந்து விடுதலையாக நில்லுங்க. ஏன் திரும்பி போய் நீங்க உங்களுடைய கட்டுகளை நீங்களே போய் திருப்பி எடுத்துக் கொள்கின்றீர்கள்? ஏன் திருப்பி அந்த பழைய மனப்பான்மைக்குள் போய் கொண்டிருக்கின்றீர்கள்? வாயில தான் ஒரு பேச்சு, ஆனா நடக்கையில வித்தியாசம். வாயில தான் யாரு வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா போய் அந்த குடும்பத்தோட பேசுவோம், நீ என்ன ஜாதி, உனக்கு யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற? ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே, தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தானே, அவருடைய ரத்தத்தை அவமதிக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் கிரேக்கரும் அல்ல, யூதரும் அல்ல, புறஜாதியும் அல்ல, ஒரே ஒரு ஜன கூட்டத்தார் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் ஒருவரே. ஒரு வைராக்கியம் வேலைங்கய்யா. சிலர் சொல்றாங்க, ஐயோ நான் ஜாதி கேட்காம போயிட்டாங்க, நான் பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்க. கொடுக்க வேண்டாங்க, தனியாவே வாழ்ந்துடுறேன், ஆனா நான் ஒத்து போகின்ற ஒரு ஜன கூட்டமாய் மாற மாட்டேன். கலப்பிடம் பண்ணப்படுகின்ற விசுவாசம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். என்னுடைய நம்பிக்கைக்காக, என்னுடைய விசுவாசத்திற்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஐயா எனக்கு வேலை வரனாலும் பரவாயில்ல, எனக்கு கடன் தரனாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டியது வரனாலும் பரவாயில்ல, என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா இப்படிப்பட்ட ஒரு துடிதுடிப்பு சபையில வேணும். ஐயா இப்படிப்பட்ட இருள் சூழ்தல் நாட்களில் நம்ம ஒரு வெளிச்சமாய் நிற்கணும் என்றால் இப்படி பகிரங்கமாய் எழும்பி நின்று தேவனுக்காக என் வாழ்க்கையை வாழுவேன் என்று தேவ பிள்ளைகள் எழும்பணும். தேவனுடைய இருதயம் இன்றைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது கட்டாயம் அவருடைய இருதயம் உடைக்கப்படும். வாயில் பேசுகின்ற வார்த்தை ஒன்று, நடக்கின்ற நடை ஒன்று. எப்படியா இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த முடியும்? நமக்குள்ளே ரட்சிப்பின் கனி ஒன்றும் காணாமல் இருந்தால், நாம் இன்னும் சின்ன குழந்தைய போல இன்னும் எனக்கு 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படியே ஐயா ஆண்டவர் உங்களை எடுத்து ஒரு தேசத்துக்கு எப்படி பயன்படுத்துவார்? ஒரு பட்டணத்தை மாற்றும்படியாக தேவன் உங்களை எப்படி பயன்படுத்துவார்? நம்முடைய கண்கள் எல்லாம் நம்மேல் தான் பதித்திருக்கின்றதே தவிர அவர் மேலேயோ அவருடைய நோக்கத்தின் மேலே பதிக்கப்படவில்லை. தான் கோத்திரத்தாரை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொள்வது அவசியம். அவர்களைப் போல நாங்கள் ஒத்துப்போகின்ற ஒரு சந்ததியாக இருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவின் சந்ததியாக இருக்கணும். நாங்கள் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கணும். தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கணும். இந்த இடத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்குள்ள இந்த ஒரு துடிதுடிப்பை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு பிறப்பிப்பாராக. இந்த வைராக்கியத்தை பிறப்பிப்பாராக. ஒரு குளிர்ந்த ஒரு விசுவாசம் வேண்டாயா, வெது வெதுப்பான விசுவாசம் வேண்டாயா. ஆண்டவருக்கு அது அருவருப்பு. ஒன்னா சூடாருங்க, இல்ல குளிர்ச்சியாருங்க, ரெண்டுக்கும் நடுவுல நீங்க மிதக்கி கொண்டிருக்காதீர்கள். ஒன்னா தேவனுக்காக வைராக்கியமா வாழுங்க, அல்ல வந்த உலகத்துக்கு திரும்பி போங்க. வெளிப்படுத்தல ஆண்டவர் அப்படிதான் சில சபைகளை பார்த்து கடிந்து கொண்டார். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய நாட்கள். தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். தேசத்திற்கு மத்தியில் நின்று போராடக்கூடிய ஜனங்கள் யார்? தேசத்தின் பாரத்தை சுமக்கக்கூடியவர் யார்? தேவ ராஜ்யத்தின் வாஞ்சையை சுமக்கக்கூடியவர் யார்? அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார்.